அவ்வளோதான். அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, அதுக்கப்புறமேட்டு வந்து மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் ஒன்றா மிக்ஸியில் போட்டு. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்ல காரமாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். நமக்கு தராட்டை போட்டு கொஞ்சம் சூடாக இருந்தாலும் போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ராட்டம்னா இப்போ போடுவோம். இப்போ இந்த வந்து மண்சட்டி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதுலேயே அது வெந்துடும். அதனால இந்த மாதிரி ராட்டை வந்து இதில் நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். அது ராட்டு வந்து ரெடி ஆகிடும். கிரேவி இந்த மண் சட்டிலே நல்ல சூடு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே